ஆகவேதான் இந்த படத்தை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கிற போது நான் சொன்னேன், 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்கள்? துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள். துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை. பணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலும் இங்கே எங்களிடத்தில் இருப்பது, எங்களிடத்தில் கொடுக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால், நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம். தர்மத்தை மட்டுமல்ல, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அமைப்பதற்கு, ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு, மீண்டும் மறு ஆட்சி தமிழகத்திலே புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆற்றலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார். உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன். எப்படி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினோம், புரட்சி தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறோம், அவரோடு இருந்து பணியாற்றினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும். நீங்கள் நினைத்தால் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும். நீங்க இழுத்துக்காட்டி காலக்கல் இழுத்து விடுறீங்களா? காலை இழுத்துடும் நாளைக்கு வர போறார். எந்த வருகின்றவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது நாட்டு மக்கள் தெரியும். பொதுச் செயலாளராக முன்மொழிந்தேன், முதலமைச்சராக முன்மொழிந்தேன். எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவன். ஆனால் அங்கே மனிதநேயம் அங்கே இல்லை, சமத்துவம் அங்கே இல்லை. உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைத்த உழைப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாதாரண தொண்டனாக கூட இருக்கக்கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தார். என்னோடு இருக்கின்றவர் அத்தனை பேரும் எடுத்தார். அதோடு இன்றவர்களை பக்கத்தே காங்கியத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய 2 வீலரில் வருகிற போது அந்த 2 வீலரில் ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றே இறந்து விட்டார். அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார், ஒரு கட்சி பொறுப்பில். அவர் இல்லத்திற்கு சென்று பக்கத்திலே ஒரு இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று கேட்பதற்காக சென்றேன். அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை அனுமதித்தாய்? ஆகவே உன்னை அடிப்படை உறுப்பினரை நீக்கிறேன் என்று நீக்கினார். இதைவிட வெட்கக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெற்றிருக்காது. துக்கத்தை விசாரிக்கிறதுக்கே உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் ஆட்சிக்கு வருகிறோம் யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தளபதி தான் நான் சொன்னால் சொல்வார்கள், இவர் வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறேன். நான் புரட்சி தமிழர் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் பட்டம் கொடுத்தவரே நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார். ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தளபதி என்று, நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவார், தலைமை ஏற்பார். இந்த சக்தியை தமிழ்நாட்டை எவராலும் அசைத்து விட முடியாது. காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள்.
நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம். 30 ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வருகின்ற நீங்கள் இத்தனை பேரும் 2.5 மணி நேரம் அல்ல 4 மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடு ஆகாது. ஏன்னு சொன்னால் மற்றவர் கொண்டே சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவன் வருவார், வெற்றியை சூடுவார். நாளை ஆட்சி வளரப் போகிறது. யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றில் படைப்போம். வாருங்கள், வெற்றியை தேடித்தார் என்று பொறுப்பாளர்களை வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம்